श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 48வது ஸ்லோகம். ந வேத யஜ்ஞாத்யயனைஹ ந தானைஹ ந சக்ரியாபிர் ந தவோபிருக்ரைஹ ஏவம் ரூபசக்யே அகம் நிருலோகே திருஷ்டம் த்வதன்யேன குரு பிரவீர. ந வேத யஜ்ஞாத்யயனைர்ந தானைஹ ந சக்ரியாபிர் ந தவோபிருக்ரைஹ ஏவம் ரூபசக்யஹம் நிருலோகே திருஷ்டம் த்வதன்யேன குரு பிரவீர. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா, குரு பிரவீர, குரு வம்சத்து பெருவீரா, ஏவம் ரூபக, இந்த உருவில் அகம் நான், தொதன்யேன உன்னை தவிர எவராலும் நிருலோகே மனித உலகில் திருஷ்டும் காண்பதற்கு வேத யஜ்ஞாத் அயனைஹி வேதத்தையும் வேள்வி முறையும் ஓதுவதாலும், ந சக்கியா அடையக்கூடியவன் அன்று, ந தானைஹி பெரிய பெரிய தானங்களாலும் அன்று, ந சக்ரியாபிகி கிரியைகளாலும் அன்று, ந உக்ரைஹி தபோபிகி கடுந்தவத்தாலும் இவ்வாறு ஒரு விஸ்வரூபத்தை காண இயலாது. பெருமாள் இப்போது அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காட்டியிருக்கார். அவன் அலண்டு போயிருக்கான். தயவு பண்ணி உன்னை சாதாரணமாக காட்டு, எப்பவும் பாட்டுக்கிறான் போல அப்படின்னு கேட்டிருக்கான் அர்ஜுனன். ஆனால் அதுக்கு பெருமாள் என்ன சொல்கிறார், இப்படி தான் இருக்குது, இது போல் யார் தொதன்யேன உன்னை தவிர இது போல் யாரும் பார்த்ததில்லை. யசோதைக்கு அந்த காலத்தில் சின்ன குழந்தையா இருக்குச்சே வாய்க்குள்ள விஸ்வரூபம் காட்டினேன். அதுவும் கௌரவ சபையில் அந்த பெருமாள் பாண்டவ தூதருக்கு வந்தார். எனக்கு பெருமாள் எங்கள் ஜனங்களுக்கு பாண்டவாளுக்கு ஒரு 5 கிராமம் கொடு, 5 ஊர் கொடு, இல்லைன்னா இதை திருப்பி கொடு அப்படின்னு கேட்டபொழுது அந்த ரூல்ஸ் எல்லாம் அப்பயே போச்சு. ஊசி நாட்டம் கூட, ஊசி நாட்டுறதுக்கு கூட ஒரு இடம் கொடுக்க மாட்டேன்னு துரியோதனாரியர் சொன்ன உடனே பெருமாளை சிறை பிடிக்கணும்னு நினச்சா போல். ஆனால் அதுக்காக பெருமாளுக்கு தெரிஞ்சிருக்கு, அங்கே ஒரு விஸ்வரூபம் காட்டி அருளினார். அதுவும் இதுபோல் இல்லை. அதனால் உனக்கு காமிச்சிருக்கனே இது ரொம்ப வித்தியாசமானது. ஆனால் இதுபோல் ஒரு விஸ்வரூப தரிசனத்தை நல்ல தினம் அத்தியனம் வேதாத்தியனம் பண்ணுறவனுக்கோ இல்லை பெரிய ஹோமம் கர்மம் இதுக்கு பண்ணுற கடும் தவம் பண்ணுறவர்களுக்கு கூட என்ன பண்ண முடியாது, இதே காட்டி அருள முடியாது. வேதத்தையும் வேள்விகளையும் சிறப்பான ஹோமங்கள் செய்கிறான், வேள்வி செய்கிறான், அப்புறம் 100 யஜ்ய ஆகங்கள் பண்ணுறான் அப்படின்னா அவளுக்கு இது கிடைக்காது. அப்புறம் வேதத்தை பிழை மாறாமல் ஒலி மாறாமல் ஓதுவதாலும் கூட இது கிடைக்காது. ந சக்கியா அடையக்கூடியது அன்று, ந தானகி பெரிய பெரிய தானங்கள் செய்வதாலும் இதென்ன கண்டு உணர முடியாது. நல்ல பெரிய கிரியைகள், அந்த கிரியைகள் செய்தாலும் இது காண்பதற்கு அரிதானது. ந உக்ரைஹி கடுமையான தவம், அதாவது ஒரு இலை மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் பருகிட்டு காற்று மட்டுமே பருகிட்டு அப்புறம் ஒத்த காலை நின்றுக்கிட்டு தலையை தூக்கி ஒரு பக்கத்தில் ஒரு கையை ஒசர தூக்கிண்டு அதுபோல் கடுமையான தவம் செய்தாலும் இதுபோல் என்ன பண்ண முடியாது, ஒரு விஸ்வரூப தரிசனத்தை காண்பதற்கு இயலாது. வேத நெறியாலும் மிகு வேள்வியினாலும் மா தவமதாலும் மகிழ்தான வகைகளாலும் காலர்கள் காண முடியாத வடிவு கண்டாய் ஏதமறியா எனது யோகவலியாலே. அது மாதிரி இந்த பாட்டு என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், வேத நெறியாலும் பெரிய பெரிய வேதங்கள் வேத நெறி என்ன சொல்கிறதோ அதுபோல் வாழ்ந்திருந்தாலும், மிகுந்த வேள்விகளாலும் அப்புறம் மாதவமதாலும் அதாவது கடுந்தவம் பெரிய அளவில் தவம், அதாவது அது தவம் செய்தாலும், மகிழ்தான வகையாலும் எல்லாருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய தான வகைகளை செய்தாலும், காலர்கள்லாம் நம்மளை போல சாதாரண மனிதர்கள் என்ன பண்ண முடியாது, காண முடியாத வடிவு. பெருமாளுடைய இந்த விஸ்வரூபம் காண முடியாத வருவு. அந்த வடிவு என்ன பண்ண கண்டாய், எப்படி பார்த்துட்டான் அர்ஜுனன் இதை பார்த்துட்டான். ஏதமறியா எனது யோக வலியாலே, அது இப்போ அர்ஜுனன் பார்த்தது எப்படி, பெருமாளோட யோக சக்தியினால தான். இப்போ
சஞ்சயன் பார்த்தது வியாசர் கொடுத்த மெய்க்கண் மூலமாக, அர்ஜுனன் பார்த்தது பெருமாளோட யோக வெளியால் இந்த விஸ்வரூபத்தை கண்டு அவன் என்ன பண்ணிட்டான், நிறைய விஷயங்கள் எது நிஜமோ சத்திய பிரமாணம் என்னவோ அதை தானாக தெரிஞ்சுட்டாச்சு. இதுக்கப்புறம் அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்றத பெருமாள் மறுபடியும் அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறார். என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.